இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வறுவல் ரெசிபி கோவக்காய் வச்சு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோவக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், ரவுண்டானாலும் கட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். திக்னஸ்மே ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி ஒரு கோவக்காயில் 4 பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு நான் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கிறேன். தனியா, நிலக்கடலை, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், எள்ளு இதெல்லாமே நம்ம தனித்தனியாக இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு எந்த எண்ணெயும் சேர்க்காமல் வெறும் கடாயில் நம்ம ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துட்டு இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக வறுக்காமல் இது மாதிரி தனித்தனியாக வறுக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக வறுபட்டு வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலையையும் மல்லியையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிதமான தீயில் வச்சு நம்ம கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தனியாலாம் வறுக்கும் போது கொஞ்சம் வாசம் வரும். மிளகாயுமே கலர் மாறாமல் இந்த மிளகாய் வெத்தில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மூணாவதாக நம்ம வெந்தயத்தையும் சீரகத்தையும் சேர்த்து வறுக்கலாம். சீரகம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் லைட்டாக மணமும் வரும். அந்தளவுக்கு மிதமான தீயில் வச்சு வறுத்துட்டு இதையுமே நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கோவக்காயை நம்ம எந்த மாதிரி பண்ணாலும் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இது போல் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிவிட்டு நம்ம கோவக்காய் ஃப்ரை பண்ணும் போது கண்டிப்பாக பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். கடைசியாக எள்ளை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கும், வாசமும் வரும். அந்தளவுக்கு எள்ளு ரெடியானது. இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சம் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். குறப்பான வச்சுக்கலாம், நல்ல பவுடரானாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடி ரெடி ஆகிட்டு கோவக்காயை வதக்கிட்டு இந்த பவுடரை சேர்த்தா சூப்பரான வறுவல் ரெடி ஆயிரும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நம்ம சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோவக்காயை சேர்த்துக்கலாம். பொடி ரெடி பண்ணும் போது சேர்க்கக்கூடிய அந்த காஞ்ச மிளகாயோட வத்தல் காரத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் எடுத்த வத்தல் காரம் அதிகமாக இருக்கும், ஒன்று தான் சேர்த்துருக்கேன். அதனால் தாளிக்கும் போது ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்தை பொறுத்து பொடி ரெடி பண்ணும் போது கூட 2 வத்தல் கூட சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெயிலே கொஞ்சம் கோவக்காய் வதங்கினதும் உப்பு சேர்த்துட்டா நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கும். உப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்தா சொத நம்மளுக்கு வறுவல் நல்லா கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு 1/4 கப் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படி கோவக்காயை நம்ம வதங்க விடலாம். சிம்மில் வச்சு குறைவான தண்ணி சேர்த்து நம்ம அந்த கோவக்காயை வேக வைக்கும் போது அடிப்பிடிக்காமையும் காய் குழையாமல் ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடியாகி வரும். இந்த அளவுக்கு இடையில திருப்பி நம்ம விட்டுக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் ஒன்று போல் நல்லா வெந்து வரும். பழுத்த கோவக்காயாக இருந்தாலும் சரி நம்ம இதில் சேர்த்து ரெடி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கோவக்காய் வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும். அந்த நிலக்கடலையோட நம்ம தனியா ஸ்மெல்ல ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கோவக்காய் வறுவல் எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆந்திரா ஸ்டைலில் இந்த கோவக்காய் ஃப்ரை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.